அரசியல் இன்று ஏற்படலை, அரசர்களுடைய ஆட்சி காலத்தில், மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் அன்னைக்கு ஒரு விதமான அரசியல். அந்த மன்னராட்சி போய் மக்களாட்சி வருது. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏத்தன்ஸ் மாநகரில் மக்கள் பிரதிநிதிகளை மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்தபோது மக்கள் எதை போன்றவர்களை தங்களுடைய பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று அந்த தத்துவ மேதை அரசியலையே பாடம் எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்த அரிஸ்டாட்டில் பார்க்குறாரு. மக்கள் எந்த பிரதிநிதிகளை எந்த மூடில் என்ன மணலில் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்க்குறாரு. பார்த்தாக்கா 4 விதமான கேட்டகரி, 4 விதமாக பிரிக்கிறாரு. 1, அறிவானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லை, அழகானவர்களை, பொலிவான தோற்றம் உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். 3, ஃபெமிலியாரிட்டி, பாப்புலாரிட்டி, யார் மக்களிடம் பிரபலமாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லையே மக்களோடு யார் அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த 4 கேட்டகரியில் தான் மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னார். அவர் அன்று சொன்னது அக்காலத்துக்கும் பொருந்தும், இக்காலத்துக்கும் பொருந்தும், எக்காலத்துக்கும் பொருந்தும். அரசியலில் ஒரு தலைவனாகணும்னா, தலைவர் உருவெடுக்கணும்னா, அரசியலில் ஜெயிக்கணும்னா, பதவிக்கு வரணும்னா அவங்களுக்கு அடிப்படையில் 1, நல்ல ஃபெமிலியாரிட்டி வேணும், நல்ல பாப்புலாரிட்டி வேணும், மக்களை அனுசரித்து போகிறவங்களா இருக்கணும். அப்படி அனுசரித்து போகிறவங்களை மட்டும்தான் மக்கள் ஆமோதிக்கிறாங்க, அனுமதிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள் கூட சமயத்தில் தோற்று விடுகிறார்கள். இந்த மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட தோற்று விடுகிறார்கள். அதுலேருந்து என்ன தெரியுது? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, அவர் சொன்ன 4 கேட்டகரியை மீறி இன்னொரு கேட்டகரி, பணபலம் இருந்தால் மேலே வந்து விடலாம், பணபலம் இருந்தால் பதவியை பெற்று விடலாம், பணபலம் இருந்தால் ஆட்சி கட்டிலே நுழைந்து விடலாம் என்று ஒரு புது நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. மக்களுக்கு நல்லது நடக்குமா, நல்லது நடக்காதா என்று மக்கள் சிந்தித்து ஓட்டு போடக்கூடிய நிலை வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டும். அந்த விழிப்புணர்ச்சி வராத வரை மக்கள் அறியாமையிலே இருந்தால் அரியாசனத்துக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் இப்படிதான் இருப்பார்கள். குருவி உணவை சேமித்து வைப்பது கூட்டில், வனவிலங்குகளை பார்க்கிறோம் காட்டில், சாவியை எடுத்து போடுகிறோம் பூட்டில், எழுத்துக்களை எழுதி வைக்கிறோம் ஏட்டில், மண்ணோடு சேர்வது மேட்டில், தாளத்தை சேர்த்து விடுகிறோம் பாட்டில். அதை போல அரசியலின் அடிப்படையை வகுத்து தந்தவர், ஆய்வு நடத்தியவர் அரிஸ்டாட்டில். இன்னொன்று, அரிஸ்டாட்டில் சொன்னால் படித்த பல பேருக்கு தெரியும், படிக்காத சில பேருக்கு தெரியாதில்லை. ஆனால் இன்னொன்று, குழந்தைக்கு தெரிஞ்சது என்ன? ஃபீடிங் பாட்டில். குடிமகன்களுக்கு தெரிஞ்சது என்ன? பீர் பாட்டில், பிராந்தி பாட்டில், மது பாட்டில். இதில் அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க? அரிஸ்டாட்டில். அதனால் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? அரிஸ்டாட்டிலை வச்சு என்ன பண்ண முடியும்? அரிசி வாங்க முடியுமா? உளுந்து வாங்க முடியுமா? இல்லை டாஸ்மார்க்கு தான் போய் நிற்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் மாட்டுக்கும் அரிஸ்டாட்டிலை பற்றி, அமெரிக்கா பற்றி பேசுகிறத விட தமிழ்நாட்டுடைய சில அரசியல் நிலவரத்தையும் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு வரலாறு. 1984 ஒரு சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் வருது. அதில் சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவும், பாராளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கூட்டணி. அந்த கூட்டணி சமயத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருந்தது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அங்கே மத்தியில் முன்னாள் பிரதம மந்திரியாக அன்னைக்கு இருந்தது இந்திரா காந்தி அம்மார். 2 பேரும் கூட்டில் இருக்காங்க. அந்த கூட்டணி அமைச்சு அவங்க தேர்தல் களத்தில் ஓட்டு கேட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தான் மறைந்துவிட்ட முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தி அம்மையாரை சீக்கிய தீவிரவாதி சுட்டு கொன்னுடுறாங்க. சுட்டு கொன்ன உடனே நாடெங்கும், இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அனுதாப அலை வீசுது. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்துறாரு. ஒரு பக்கம் இவர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்காரு. அவருக்கு ஒரு அனுதாப வீசுது. மக்கள் அப்போ தான் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கக்கூடிய எம்ஜிஆருக்கு, அவருக்கு நோவுக்கு ஒரு ஓட்டு, இறந்துவிட்ட இந்திரா காந்தி அம்மையாருடைய சாவுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு ஒரே அடியாக வச்சு குத்துனாங்க பாருங்க. அப்போ தான் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வருது, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது.
ஆக மக்களுடைய மனநிலை எப்படி? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1991ஆம் ஆண்டு 89லேருந்து 91 வரைக்கும் தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அன்னைக்கு முன்னாள் முதல்வராக இருந்தவர் மறைந்துவிட்ட கலைஞர் அவர்கள். அப்போ 91 வரக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவர் மறைந்துவிட்ட ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராரு. அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தப்ப நம்ம காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூரில் என்ன ஆகுதுன்னு மனித வெடிகுண்டு வச்சு தாக்கப்பட்டதால் ராஜீவ்காந்தி அவர்கள் தன்னுடைய உயிரை இழந்து விடுகிறார், படுகொலை செய்யப்படுகிறார். எங்க? தமிழ்நாட்டின் மண்ணிலே செய்யப்படுகிறார். உடனே ஒரு பெரிய அனுதாப அலை வீசுது. அந்த அனுதாப அலையில் தான் அப்பொழுது 1991 மீண்டும் அதிமுக ஆட்சியை கைப்பற்றுகிறது, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றுகிறது. அப்பயும் ஒரு அனுதாப அலை. ஆக இந்த அனுதாப அலை வீசினால் நம்முடைய மக்கள் ரொம்ப மென்மையானவர்கள், அப்படிப்பட்ட தன்மையானவர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? ஓட்ட அப்போ அந்த அனுதாபத்துக்காக போட்டுடுறாங்க. அடுத்து ஒரு வரலாறு சொல்கிறேன். 1991லேருந்து 96 வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி மறைந்து விட்ட முன்னாள் முதல்வர் அந்த அம்மா தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. முக்கியமாக பேசப்பட்டது என்னன்னா, அந்த அம்மாவுடைய வளர்ப்பு மகன் சுதாகரன் அவர்களுக்கு ஒரு ஆடம்பர திருமணம் செய்தார்கள். அந்த ஆடம்பர திருமணத்துக்கு அவங்க சொல்லப்பட்டது 1000 கோடி செலவு பண்ணாங்க, 500 கோடிக்கு மேலே செலவு பண்ணாங்க என்று சொல்லப்பட்டது. அப்போ பெரியம்மாவும் சின்னம்மாவும் 2 பேரும் நகையை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அவங்க கொடுத்த போஸு, அந்த ஃபோட்டோ, அதை எடுத்து பயங்கரமான விளம்பரம். இப்படி ஒரு ஆட்சியா, ஆடம்பர திருமணமா, இப்படி நகையை அள்ளி போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னோன்னே மக்கள்கிட்ட போய் இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, ஏம்மா எவ்வளவு நகை அந்த அம்மா அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு, அம்புட்டு நகையா, நம்ம ஒரு பவுன் தாலி வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோங்க, நம்ம மூக்கால் அழுகுறோம், நம்ம வாய் விட்டு அழுகுறோம், மாரில் அடிச்சுக்கிறோம், நம்மளால் நகையே வாங்க முடியல, இந்த அம்மா அவ்வளவு நகையை எடுத்து அள்ளி போட்டுக்கிட்டா இந்த நாடு தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு குத்துனாங்க பாருங்க. சக்கு 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 சக்குன்னு குத்துன உடனே அந்த அம்மா ஆட்சி போயிடுச்சு, திமுக ஆட்சி வந்துருச்சு. திமுக ஆட்சி இருந்தது 96லேருந்து 2001 வரைக்கும் திமுக ஆட்சி. அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து நான் பூங்கா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். இது வரலாறு. அந்த நேரத்தில் 2001 வரைக்கும் ஆட்சி, திமுக ஆட்சி நடந்தது. அப்புறமா மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா என்ன, அடுத்த ஒரு கட்டத்தில் இதே காலகட்டத்தை மீறி அடுத்த காலகட்டத்துக்கு அந்த அம்மா வராங்க. வரும்போது என்ன பண்ணுறாங்க, தேர்தல் நேரத்தில் அந்த அம்மா நகை நட்டு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எந்த நகை நட்டு எதுவுமே இல்லாமல் அந்த அம்மா இதே மக்களிடம், தமிழ்நாட்டு மக்களிடம் அந்த அம்மாவோட உணர்வை, அந்த அம்மா ரொம்ப அவங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தி ரொம்ப சோகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறாங்க. ஓட்டு கேட்ட உடனே அந்த அம்மாவோட காதில் தோடு இல்லை, மூக்கில் மூக்குத்தி இல்லை, கழுத்தில் பெரிய செயின் கீனு நெக்லஸ் அதெல்லாம் எதுவுமே அந்த அம்மா போட்டுக்கல. அப்படி ஓட்டு கேட்டாங்க. உடனே இதே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அடியாத்தா ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்த அம்மா, எப்படியெல்லாம் நகை நட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அப்படி வாழ்ந்த அந்த மகாராட்சி மாதிரி இருந்த அம்மா இன்னைக்கு பார்த்தா காதை பார்த்தா மூலியாக இருக்குது, மூக்கை பார்த்தா மூலியாக இருக்குது, கழுத்தை பார்த்தா மூலியாக இருக்குது, மனசு தாங்களடி அத்தா, என்னடி பண்ணுறது, இந்த அம்மாவுக்கே ஓட்ட குத்துன்னு ரெட்டை இலைக்கு குத்து 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 குத்துன்னு குத்துனாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, ஒரு காலத்தில் நகையை அள்ளி போட்டதுக்காகவே ஆட்சி கவிழ்ந்தது, ஒரு காலகட்டத்தில் நகையை தள்ளி வச்சதுக்காகவே ஆட்சி மலர்ந்தது. இதாங்க மக்கள். அரசியல் ஒருத்தனுடைய கேப்பபிலிட்டி, அவரோட எபிலிட்டி, அவரோட வயபிலிட்டி, அவரோட கிரெடிபிலிட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஜெயிக்கவே முடியாது. அதை மீறி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஃப்ளெக்சிபிலிட்டினா என்ன? வளைந்து கொடுக்கும் தன்மை. அரசியலில் கீழேந்து மேலே வரணும்னா கிளை செயலாளர் ஆரம்பித்து வார்டு செயலாளர், சில ஊரில் வட்ட செயலாளர், வட்ட செயலாளருக்கு மேலே பகுதி செயலாளர், பகுதி செயலாளருக்கு மேலே மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளருக்கு மேலே மந்திரி, இத்தனை பேரையும் கீழேந்து மேலே ஒருத்தங்க தட்டி 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 விடுவாங்க. அதை மீறி தாண்டி தாண்டி மேலே வரணும். ஒருத்தர் ஒரு பதவிக்கு வர்றதுன்னா ஒரு இடத்த பிடிக்கணும். அரசியலில் சாதாரண காரியம் கிடையாது. எப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவன் தடுப்பான், கெடுத்து விடுவான், உள்ளே நுழைய விட மாட்டான், வழியே விட மாட்டான்,
வாழவும் விட மாட்டான். அவ்வளவு பிரச்சனை. இதெல்லாம் மீறி ஒருத்தன் மேலே வந்து பதவிக்கு வரான்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவான், தன்னை அத்தனை அழுத்தினானே அதேமாரி நம்மளும் அழுத்துவோம் அப்படின்னு அழுத்துவான். கீழே இருக்கிறவனை போட்டு மிதிப்பான், இன்னும் சொல்ல போனால் அழுத்துவான், இன்னும் சொல்ல போனால் அழிப்பான், முடிஞ்சால் குழி தோண்டி புதைப்பான். இதுதான் அரசியல் அப்படின்னு ஒரு எழுதப்படாத சட்டத்தை வகுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறது கூடிய அரசியல் உலகம். அதாவது அரசியலில் முன்னேறதுன்னா சும்மாலாம் கிடையாது. காக்கா பிடிக்கணும், காலை பிடிக்கணும். எந்த காலை பிடிக்கிறாங்களோ அதே கால நேரம் பார்த்து காலை வாரிடணும். பின்னால குத்திடணும், முன்னால கூட குத்தக்கூடாது, பின்னால குத்தணும். வார்த்தை மாறி பேசணும், வாழ்க்கையை மாத்திக்கணும், பழச மறந்துடணும். அப்பதான் கீழே இருக்கிறவன் மேலே வரான், மேலே இருக்கிறவன் கீழே போறான். இதுதான் வாழ்க்கையோட தத்துவம். காலச்சக்கரம் முடிய உருளுது. இதுதான் ஒரு அரசியலில் ஒரு விதமான அடிப்படை. இதை சொன்னது தான் நம்மளுடைய மணிவண்ணனும் சத்யராஜன் நடித்த அமைதிப்பட. இது ஒரு விதமான அடிப்படை. இதை தான் சொல்ல, இதுவே அரசியல் நான் சொல்ல. நேர்வழியில் சென்றவர்கள் அரசியலில் சாதித்தது என்பதும் இருக்கிறது. ஆனால் அதிகமாக பார்த்தால் குறுக்கு வழியில் போனால்தான் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் என்று எழுதப்படாத சட்டத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அரசியல் சென்று கொண்டு இருக்கிறது. கட்சி பார்த்து தான் ஓட்டு போடுவோம், சின்னம் பார்த்து தான் ஓட்டு போடுவோம்னு திண்ணமாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆனால் நல்லதுக்கு ஓட்டு போடுவோம், நல்லவங்களாக பார்த்து ஓட்டு போடுவோம், படித்தவங்களாக பார்த்து ஓட்டு போடுவோம், நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரணுங்கிறத எதிர்பார்த்து ஓட்டு போடுவோம்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்ன ஒன்று, அவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி சோஷியல் மீடியாலாம் வளர்ந்துருச்சு. ஒவ்வொரு செய்தியும் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பரவுது. சோஷியல் மீடியாவில் டக்கு 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 டக்குன்னு செய்தி அவ்வளோ இதாகண்ணா, ஃபேஸ்புக்குன்றாங்க, ட்விட்டருன்றாங்க, எங்கேயோ போயிடுச்சு. அதனால இன்னைக்கு இந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்க இந்த காலத்தில் மக்களுக்கு சில விவரங்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டும். அப்படி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டால் மட்டும்தான் நாட்டில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்த விட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாங்க என்ன காணொளி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.